நீலகிரி நீலகிரின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது சுற்றுலா தலங்கள் மட்டும்தான். ஆனால் நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய பழங்குடி மக்கள் மட்டுமல்லாமல் வித்தியாசமான மக்களை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். அப்படி ஒரு பகுதியாக தான் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நான் பார்த்துடாத ஒரு பழங்குடி மக்களை நான் பார்க்க போகிறோம். இந்த மக்களுடைய வீடுகள் 120 வருடங்கள் பழமையான பல வீடுகள் அந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவில் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்களா பேசி, அதாவது பஞ்சாயத்து தலைவராக ஒருத்தரை வச்சு அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமாக அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துக்கிறாங்க. இந்த ஏரியாக்குள்ளே போலீஸு சீக்கிரத்தில் வரமாட்டாங்க, இவங்களுக்கு போலீஸுக்கான தேவையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் இந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மக்களுடைய அன்பான பழக்க வழக்கம் இதுவரைக்கும் நான் எந்த ஒரு கிராமத்திலையும் இவ்வளோ அன்பான மக்கள் நான் பார்த்ததில்லை. இப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவ்வளோ அற்புதமான இந்த ஒரு கிராமத்தை இதுவரைக்கும் நான் இந்த அளவுக்கு அழகான ஒரு கிராமத்தை நான் பார்த்ததில்லை, அன்பான மக்களையும் நான் பார்த்ததில்லை. இவங்க நீங்களும் பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான வித்தியாசமான கிராமங்களை தேடி பயணம் தொடர்ந்துட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குந்தா அப்படிங்கக்கூடிய பகுதியில் வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பழங்களோட கொய்யா பழங்கள் எக்கச்சக்கமாக இருந்தது. அண்ணன் பேசும்போது நிறைய கொட்டி போகுது. போன வாரம் வந்திருந்தால் இன்னும் மஞ்சளாக எக்கச்சக்கமாக கிடந்துச்சு அப்படின்னு. அதனால் சாப்பிட மாட்டேங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றது அப்படின்னு அவ்வளோ பழுத்து கிடக்கு. பாருங்கள் இந்த மரத்தை. ஒரு ஆச்சரியப்பட்டு தான் இதை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அண்ணனோட வீட்டுக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது அண்ணனோட வீடு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி அழகழகான இந்த செடியெல்லாம் சீக்கிரம் வந்து நம்ம கீழே எங்கேயும் பார்க்க முடியாது. பாருங்க அற்புதமாக இருக்குல்ல, சூப்பரான பூ செடிகள். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம பழத்தை பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் இந்த மரத்தை கொட்டி கிடக்குது. உண்மையாகவே கொட்டி கிடக்கு. இல்லை சும்மா சொல்லுவாங்க கொட்டி கிடக்கு கொட்டி கிடக்குன்னு. பாருங்க வெறும் கொய்யாப்பழம் தான். மரம் பாருங்கள், மரம் ஃபுல்லாக கொய்யாப்பழம். இலைகளை விட பழங்கள் தான் அதிகமாக இருக்குது. இன்னும் தெளிவாக காட்டணுன்னா பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சது தூரம் வரைக்கும் எங்கே வரும் வெறும் பழங்கள் தான். அதுக்குள்ளே ஒவ்வொரு கிளையும், ஏன்னா இந்த கிளைகள்லாம் வந்து தொங்கி இருக்கிறதே இந்த பழம் வெயிட்னால தான். எத்தனை கிலோ வரைக்கும் இந்த பழம் இதில் வந்து வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா அது எவ்வளோ வந்து இந்த டைம் தான் ஓவரா? ஓ ஆனால் ஆரஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ தான் ஆரஞ்சு வந்து 1.5 கிலோ 100 ரூபா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. இருங்க ஆரஞ்சு ரொம்ப நாள் இந்த மாதிரிலாம் பார்த்து. கிளிஞ்சலான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, எங்கள் அப்பாவோட ஊர். அங்கே வந்து அங்கே எங்கள் அத்தா வந்து அங்கே தான் இருந்தார். அப்போ வந்து சின்ன வயசில் பார்த்தது இவ்வளோ. இப்போ அங்கெல்லாம் எல்லாம் காயில் இல்லைண்ணா, பழங்கள் மரங்களே இல்லாமல் போச்சு. எல்லாம் இந்த மேராக்கா போட்டு முடிச்சிட்டாங்க. பாருங்க ஆரஞ்சு நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க எல்லாமே. அண்ணா பார்த்துண்ணா இந்த காய் போச்சு. இதுண்ணா ஒரு காய் போச்சு. இதுவா? ஓகே அண்ணா வந்து இதை பறிக்கிறதுக்கு பர்மிஷன் தந்து பறிச்சிட்டோம். அண்ணா எப்படி ஒரு நிமிஷம் பிடிங்கண்ணா, தெரியுதுங்களா? ஒரு 3 அல்லது 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட போய் இந்த சேலாஸ்ன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் பறித்து சாப்பிட்டது.
இப்போ வந்து மலரும் நிலை மாதிரி அண்ணன் வீட்டை பார்க்க தான் வந்து அண்ணன் ஒரு பழத்தை பறிக்க சொல்லி தந்தாரு. மரத்தில் பறித்த உடனே சாப்பிடக்கூடிய அந்த அனுபவம்லாம் சீக்கிரத்தில் கிடைக்காதுங்க. அது வந்து நமக்கு இங்கே வந்தால் தான், இந்த மாதிரியான ஊருக்கு வந்தால் தான் கிடைக்கும். ஆனப்பா சரியான டேஸ்ட், நல்லா இனிப்பாக இருக்குது. லைட்டாக புளிப்படிக்குன்னு நினச்சேன். அலப்பாரமாக தான் இருந்துச்சு. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பழத்தை இன்னும் நல்லா இனிப்பாக கேள்வி இருக்குன்னா அருமையான பழம். வந்து உண்மையாக சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காரு. எத்தனை இடம் வச்சு அப்படி நான் திருப்பிக்கிறேன். எத்தனை சென்ட் இடம் நீங்கள் இப்போ வீடு கட்டி இங்கே இருக்கிறது? 15 சென்ட். இதில் வந்து வீடு வந்து ஒரு 2.5 சென்ட் இருக்குமா? 3 சென்ட் கட்டியிருக்கீங்க. மிச்சம் ஃபுல்லாகவே இதுதான். ஆனால் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இடத்துல வாழ்கிறது? உங்களுக்கு அருமையான இடம், நல்ல தண்ணி. தண்ணி எப்படின்னா அருவி தண்ணியா இல்லை வந்து ஊற்று தண்ணி? அது நீங்களாம் ஊற்றுலேருந்து நீங்கள் டைரெக்டாக எடுக்கிறதா? ஓ, எது வரைக்கும் உங்கள் இடம் வருதுண்ணா மேலே? ஓ, இதுக்குள்ளே தான். அந்த எஸ்டேட்டுங்கிறது வேறு ஆகும் உங்களுக்கு. இங்கே என்னென்ன நீங்கள் பயிர் செஞ்சுருக்கீங்க? உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டத்தை மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு தேவையான என்னென்ன வச்சுருக்கீங்கண்ணா? இப்போ எதுவும் இல்லை, இங்கே காட்டு எருமை தொல்லை அதிகம். ஓ, சரி சரி. அதனால் வந்து விவசாயமெல்லாம் போயிட்டா. ஓ, அதிகமாக எதுவுமே பயிரிட முடியாது. ஓ, அப்போ என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாமே இருக்கும். அதாவது கேரட் இருக்கும், பீட்ரூட் இருக்கும், எல்லா காய்கறிகளும் இருக்கும். ஓ, அது இல்லாமல் காஃபி இருக்குது இப்போது? ஆமாம், காஃபி. இப்போ இருக்கிற கரண்ட்லி இருக்கிற என்னென்ன வச்சுருக்கீங்க? கரண்ட் இருக்கிறது இது மட்டும் தான். ஓகே, அதாவது காஃபி, ஆரஞ்சு, கொய்யா, இது மாங்காய் வச்சுருக்காங்க. மாங்காய் சீசன் முடிஞ்சு. ஆனால் மாங்காய் நிறையா வருதுல்ல? ஓ, ஆனால் பார்த்தாலே இந்த மரத்தோடைய கலையில் பற்றி தெரியுது, நிறைய மாங்காய் வரக்கூடியது. அதுக்கப்புறம் அது என்ன, ஏதாவது கீரை எதை போட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த எல்லாம் முடிஞ்சு. ஓ, எல்லாம் மாடு வச்சு. சரி சரி சரி. அப்புறம் வாழை, இது என்ன வாழைன்னா? அது மலை வாழை. மலை வாழை. ஓகே, பாருங்க அந்த பலாப்பழம், அந்த இது அது ஃபுல்லாகவே கொய்யா பழங்கள் தான். ஆனால் ஓகே, இப்போ அண்ணன் பறித்த உடனே நம்ம தராரு, இதே சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு, ஆனால் இனிப்பு கம்மி. நல்லா இருக்கும். அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு பழம். என்ன வாழ்க்கை, ராஜா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் உண்மையாக ராஜா வாழ்க்கை. காஃபி, காஃபிலேருந்து கொய்யா, ஆரஞ்சு எல்லாமே கிட்டேயே இருக்குது. இதே நம்ம ஊராக இருந்தால் மரமே காலியாக இருக்கும். இவங்களுக்கு இதுவாக வந்து பார்த்து பழகுனால அது அப்படியே கொட்டி போகுதே தவிர எடுத்து சாப்பிட்றது கூட வந்து அவங்களுக்கு வந்து முடியல, அந்த அளவுக்கு பழங்கள் இருக்குது. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும், சந்திப்பா. ஓகே, மக்களை பார்த்துருக்கேன். அண்ணா இல்லைண்ணா, நீ அப்படியே அங்கே போயிட்டு வர டைம் ஆயிடுச்சா? சந்திப்பேன் சாலா. சரிண்ணா. ஓகே மக்களே, இப்போ வந்து அங்கேருந்து கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அற்புதமாக அவங்களுடைய கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுருப்போம். அற்புதமான அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க, என்னென்ன பழங்கள் இருக்குது, எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவங்களுக்கே வந்து இந்த வாழ்க்கை வந்து சலிப்பு தட்டலை. அப்போ புதுசாக பார்க்குற நமக்குலாம் எப்படி இருக்கும்? அதனால தான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு 2 சென்ட்லேயாவது செடிகளை வச்சு இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு. இறைவன் நாடினால் முயற்சி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லேயே இடம் வாங்கி போட்டால் தான் உண்டுங்க. நம்ம என்ன தான் வந்து நம்ம வசிக்கக்கூடிய ஊர்களில் வாங்குறத விட இந்த மாதிரி நீலகிரி பகுதியில் வாங்கி போட்டு அப்பப்போ வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி வந்து தங்கிட்டு 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி போகணும். அதுதான் வந்து அழகு. இந்த அழகு என்ன பண்ணாலும் கீழே நம்ம ஊர்களில் கிடைக்காது. ஊற்று தண்ணி. வாவ், ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கிண்ணக்கோரை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வில்லேஜ் தேடி போயிட்டுருக்கோம். அது போகக்கூடிய ரூட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ரசிக்கிறீங்களா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த ரூட்டு. யாருமே இல்லை, வண்டியிலேயே காணும் பாருங்க, வண்டியே இல்லை, ஆனால் அதே கிடக்கு ரோடு. அற்புதமான ஒரு காடு நம்ம வந்து போயிட்டு இருக்கிறது. வண்டியே இல்லைன்னு சொன்னா பேனு பேய் மாதிரி வரானுங்க. பெரிய வண்டியாச்சும் ஒரு ஹார்ன் அடிக்கலாம்.
சின்ன வண்டி நம்மளே ஹாரன் அடிச்சுட்டு வந்துடுறோம். ஐயோ பூண்டாரம் மாதிரி எப்படி இருந்தது பாருங்க. பூண்டாரம் கொஞ்சம் அப்படியே அள்ளுட்டுருச்சு லாரி திடீர்னு வந்தோம்னா. விபத்து பகுதி கவனமாக செல்லும். உண்மையாக விபத்து பகுதி தான் வந்தாம இருங்க அப்படின்னு சொன்ன லாரிக்காரர். வாவ், செம்ம சூப்பரா இருக்கு. இந்த பாலத்தோட கலரும் அந்த பாலமும் ஆகா. மக்களே, அப்பர் பவானி போகக்கூடிய ஒரு அறிவிப்பு. அனுமதி பெறாது தனியார் வாகனங்களுக்கு அப்பர் பவானி செல்ல அனுமதி இல்லை. அனுமதி இல்லை. கோரக்குந்தா வன சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து கிண்ணக்கோரை இந்த ரூட்டும், கீழே அப்பர் பவானி கோரக்குந்தா கீழேயும், கரியாசோலை கிண்ணக்கோரை வந்து இந்த ரூட் இருக்குது. அப்போ நம்ம போகிறது ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு இடமும் அந்த டேர்னிங் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே 2 இடத்துல நான் வண்டியை வந்து சொருக பார்த்துட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் வந்து மண்ணை வெட்டி எடுத்து அற்புதமான ஒரு ரோடு. அதோ பாருங்க தெரியுது, அதுதான் அந்த கிண்ணக்கோரை வில்லேஜ். வந்துட்டோம். நீலகிரியினுடைய கடைசி கிராமம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா வந்துடும். இதுக்கு பின்னாடி அந்த கிராமத்துக்கு பின்னாடி கேரளா. அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு நீலகிரியினுடைய கடைசி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த ரூட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்ணு சிமிட்டாமல் வண்டி ஓட்டிட்டு வரலாம். அப்படி வந்து ரோடு டேமேஜும் கிடையாது. ஒரு அற்புதமான ரோடு. அரசாங்கத்தை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்துக்காகவே இவ்வளோ தூரத்துக்கு ரோடை போட்டு கொடுத்து அவ்வளோ பராமரிப்பு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அழகான ஒரு வில்லேஜை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். கிண்ணக்கோரை ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் பயணமே 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுற்றுற அளவுக்கு வந்து சுற்றுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய வளைவு நெளிவுகள் கொண்ட ஒரு அற்புதமான ரூட்டை தாண்டி இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். முதல்ல அந்த கிராமத்தை பார்த்து ரசிப்புமா வாங்க. வெயிட்டிங். டீ சொல்லிட்டா காப்பி சொல்லிட்டா? ஐயா உங்கள் பேருங்க? ஐயா பீமன். பீமன். கிராமத்தில் பேருங்க?
கிண்ணக்கூரை. ஐயா, நான் வந்து நிறையா கிராமங்களுக்கு போயிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இருளர் மக்கள், அப்புறம் வந்து பனியர் மக்கள், இந்த மாதிரி நிறையா கிராமத்துக்கு போயிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த படுகாஸ் மக்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். உங்களுடைய வரலாறு பற்றி சொல்ல முடியுங்களா? சொல்லுவோம். நாங்கள் என்ன வரலாறு, நாங்கள் எல்லாம் தோட்டக்காரரும் தொழில் வேலை செஞ்சுட்டு தான் கிராமத்தில் இருக்கோம். உங்களுடைய பிரதான இது தொழில்கள் வந்து விவசாயமா? விவசாயத்தை. நீங்கள் வந்து எந்தெந்த ஊர்களில் இருக்கீங்க இந்த படுகாஸ் அப்படிங்கக்கூடியவங்க? நம்ம ஊர் வந்து 19 ஊர். ஓ, எங்கெல்லாம்? கோத்தகிரியிலேருந்து நீலகிரியில், கோத்தகிரியிலேருந்து இது மட்டும் எல்லாம் படுகாஸ். உங்களுடைய பிரதான அந்த மொழி அப்படிங்கிறது எந்த மொழி? படுகு மொழி. படுகு மொழி. அதில் நீங்கள் ஏதாவது பேச முடியுமா? நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது பேசுனீங்கன்னா கன்னடா பேசுகிறோம்ல. சரி, அது இப்போ எங்கள்கிட்ட தமிழ் பேசுறீங்க, உங்களுக்குள்ள நீங்க ஏதோ கொஞ்சம் பேசுனீங்கன்னா அதை ரெக்கார்ட் மக்களுக்கு தெரிஞ்சு என்ன பாஷை அப்படிங்க. பேசுங்க பேசுங்க. நடந்தது பூரா ஆயிட்டுது, பழைய காலம் எல்லாம் ஆயிட்டுது. இது வந்து எங்க கூட்டு இது பஞ்சாயத்து. ஓ, பஞ்சாயத்து எந்த மாதிரிங்க இது? நம்ம 4 ஊர். இது எங்க நாட்டாமை. ஓ, ஐயா தான் வந்து நாட்டாமை. ஐயா பேருங்க? கிருஷ்ணா கவுண்டர். சரி சரி. அப்போ இங்கே வந்து ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போக மாட்டீங்க. இங்கே தான். ஓ, கட்டான. ஓ, அப்போ என்ன நடந்தாலுமே நீங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இப்போ நாட்டாமை எந்த மாதிரி தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு நாட்டாமை தேர்ந்தெடுப்பீங்க? 4 ஊர் சேர்ந்து ஒவ்வொரு மக்களா ஓட்டு மாதிரி எதாவது போடுவாங்களா? இதே பஞ்சாயத்து இங்கே தான் வரணும். இது வந்து கூட எல்லாம் உட்காந்து யாரோ ஒருத்தர் நல்ல ஆளை பிடிச்சி இவர் பழைய வாத்தியார். ஓ, ரிட்டையர்ட் வாத்தியார். சரி சரிங்க. அப்போ வந்து எல்லாருமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதுக்கு. உங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது கால வரம்பு ஏதாவது இருக்குங்களா? இத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி? 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம், 10 வருஷம். ஓ, அந்த 1 வருஷத்துல வந்து மக்களுக்கு வந்து எல்லாம் பிடிச்சிச்சு ஓகேனா திரும்ப வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி சரி. ஐயா, மொத்தம் எத்தனை வீடுங்க இந்த கிண்ணக்கோரைக்குள்ள மட்டும் இருக்கு? நம்ம படகாசை வந்து 350 வீடுகள் எல்லாம் சேர்ந்தா ஒரு 500 மேல. சின்ன ஊர். அது ஒரு சின்ன ஊர். அதாவது அந்த டவருக்கு பக்கத்துல இருக்கு ஒரு ஊரு. ஓகே. இந்த பக்கம் 2 ஊர் இருக்கு. அது ஒரு ஊரு இருக்கு. அந்த ஒரு கோவில் இருக்கு பாருங்க, அது ஒரு ஊரு. அப்புறம் இது ஒரு ஊர். மொத்தம் 3 ஊருங்களா? இங்க 4 இருக்கு. 4 ஊர் இருக்கு. கீழே ஒரு ஊர் இருக்கு. கீழே அந்த ரோடு போதே தார் ரோடு. அது இரியசிக்கு அது வேற. சரி சரி. அது அவங்க யாருன்னா? ஓ, சரி சரி. அது வேற. சரி சரி. அப்பட்டு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. இங்கே 4 ஊர் இருக்கு. ஓகே ஓகே. சரி ஐயா, உங்களுடைய கலாச்சாரத்தை வந்து நாங்கள் வந்து பழங்காலத்துலேருந்து இன்னும் பின்பற்றிட்டு இருக்கோம் சொல்லி ஏதாவது நீங்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி? ஆமாம். என்னென்ன சொல்ல முடியும்? நம்ம கோயில் நடைமுறை, நம்மளுடைய பேச்சுவார்த்தை, எங்களுடைய இது ஒரு கலாச்சாரம் தான். எங்களுடைய ஊர் நாட்டம் என்ன இது கண்டிப்பா போடணும். இத பாரு, இது பாக்க சீலை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் எங்க போனாலும் இதான் ஊர்ல பெரிய இது அடையாளம். சரி சரி. ஐயா, இப்போ நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரிதாங்கண்ணா? உண்மைதானுங்க? சரி. இந்தியா லெவல்ல எந்த ஊருக்கு போனாலும், இந்த நாட்டுக்கு போனாலும், எங்க நீலகிரியில் உள்ள மக்கள் மாதிரி கிடைக்காது. உண்மையா ரொம்ப கிடைக்காது. அன்பான மக்கள் நான் பார்த்த வரைக்கும். பக்கத்து மேற்பள்ளியா, நீங்க மேற்படுத்த மேற்படுத்துக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் நிறைய இருக்கு. 70% எஜுகேட்டட். ஆமா. ஓ, அதாவது படுகாசுங்களுக்கு 70% எஜுகேட்டட். ஓ, இந்த ஊர்ல இருக்காங்க. இந்த ஊர்ல பசங்க வெளியூர் வேலை செய்றாங்க. வெளிநாடுகள்லையா? எல்லா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ரஷ்யா, கனடா எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஐயா, இப்போ வந்து நீங்கள் இந்த கோவில் அப்புறம் இது இல்லாமல் வேற மாதிரி இந்த ஆடை இல்லாமல் வேற ஏதாவது கலாச்சாரங்கள் எங்கள்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி? ஓகே ஓகே. உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே சாதாரண எப்போ இருக்குமா? அரிசி அந்த மாதிரி தானே, இல்லை வேற ஏதாவது இயற்கையான உணவுங்கிற மாதிரி ஏதாவது? ஒன்றுமே இல்லை, எல்லாமே சாதாரணமாக. ஆமாம்மா, எங்களுக்கு இங்கே விளையிறதுதான் அந்த கிழங்கு, பீட்ரூட்டு, கிழங்கு, இந்த கேரட்டு கீரட்டு இங்கே விளையிறது. ஓ, சரி சரி. ஐயா, இவங்க எல்லாம் வாத்தியாருங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, வேலை வாங்குறாங்க. நாமெல்லாம் கூலி வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிட. ஒரு சென்ட் கூட இங்கே நிலம் இல்லை. அப்போ 70% அப்படி இருக்காங்க, மீதி 30% இப்படி இருக்காங்க. ஐயா, ஆனால் இந்த மேலேருந்து காய்கறி எல்லாம் வருது, இங்கே தான் வாங்கி எல்லாம் சாப்பிடலாம். முன்ன காலத்தில் எல்லாம் கீழே கேரளாவில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் எல்லாம் தடுத்தாச்சு, அங்கெல்லாம் போகிறது. இப்போ கேரளாக்குள்ளே போக முடியாது நமக்கு. இந்த பக்கம் செக் போஸ்ட் போட்டிருக்காங்களா?
முன்ன காலத்துல அங்கதான் எல்லாம் கொலை செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஊருடைய அடிஞ்சிச்சு ஆனைக்காடு. ஓகே, வந்து நீலகிரியினுடைய கடைசி கிராமம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல வந்து கேரளா. கேரளா எந்த பக்கம் இருந்து கேரளா ஆரம்பிக்கும்? ஓ, இந்த மலை. ஓ, இந்த மலைக்கு பின்னாடி வந்து இந்த மலை தான் பார்டர். இந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா தான். நெருப்பு போட்டு எல்லாம் 5 மணிக்கு மேல இங்க எல்லாம் நெருப்பு காஞ்சி 8 மணி மட்டும் காஞ்சிட்டு மார்கழி மாசம் மட்டும் அந்த குளிர் டைம், அதிகமான மழை டைம். மற்ற டைம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நெருப்பு போடுவீங்களா? நீங்க சொல்லும் போதே சூப்பரா இருக்கு. ஓ, அதாவது ஓ, சூப்பரா இருக்கும். நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஊரே நீங்க பெரியவங்க எல்லாமே பெரியவங்களா இல்ல எல்லாரும் வந்துருவீங்களா? சரி சரி, உண்மையாக ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த ஊர்ல மட்டும் 90% இப்போ இது ஒரு கோர்ட் மாதிரி தான். இப்போ நீ வந்து இப்போ இது கரெக்ட் எதுக்கு வைக்கணும்? செருப்பு மறுபடியும் மரியாதை வரக்கூடாது. அந்த ஒரு சட்டம் டிவி போகுதுங்களா சொல்லுவாங்க. சத்துருப்பா டிடி டீ வேணா. இப்பதான் பக்கம் கீழே கடை இருக்குல்ல, இல்ல வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போங்க ஐயா. தண்ணி மட்டும் நீங்க போதும், குடிக்க தண்ணி தண்ணியா பச்சை தண்ணி போதும். ஆனா இந்த கிராமத்தினுடைய வரலாறு எத்தனை வருஷத்துக்கான வரலாறு இருக்குங்க? ஏறக்குறைய 400 வருஷத்துக்கான வரலாறு. ஓகே ஓகே, எல்லாருமே போட்டுருக்கீங்க. ஓ, அதாவது நாட்டாவை மட்டும் இல்லாம எல்லாருமே தலப்பாவை போட்டுக்குவாங்களா? பண்டிகை நாள். நீங்க என்ன பண்டிகை கொண்டாடுறீங்க? நம்ம இதுல வந்து பண்டிகை நம்ம குல தெய்வ பண்டிகை. ஓகே, நீங்க குலதெய்வம் சொல்லி மட்டும் வழிபடக்கூடியது யாரு? இருளையர். விசேஷமா நீங்க வந்து கேட்டீங்க பாருங்க, கல்வெட்டுல இங்கதான் உட்காரணும் அவங்க வந்தா. ஓ, அந்த கல்ல வந்து அவங்க பேர் இருக்கும், உட்காரும். இங்க நந்திகோடு ஆரியகோடு அப்படி வருது. அந்த காலத்துல அப்படி உட்கார்ந்துருக்காங்க. என்னுடைய பேரு. ஓ, அப்ப இது உங்களுடைய சீட்டு? NBIS. ஓ, நீங்க வேலை செய்யும் போதும் ரிப்பேர் செய்யும் போது இப்படி உட்கார்ந்து இருங்களா? NRG. ஓ, சரிங்க, நான் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப அன்பான பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது நடந்தால் ஒரு இந்த பஞ்சாயத்து நடத்தக்கூடிய இடம் பேசியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கிராமத்தினுடைய அழகை பார்க்கலாம். மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது, இது பழங்காலத்து வீடு. ஆனால் இந்த வீடு எத்தனை வருஷம் இருக்கும்? அப்பா, 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான வீடோட அடையாளம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பா, உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி வீடுகள்லாம் இங்கே தான் இருக்குது. மக்களே, பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100-120 வருஷத்துக்கு பழமையான வீடாமா. ஆனால் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டைல்ஸ் எல்லாம் போட்டு அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த செவரப்பா ஆமாம், அந்த காலத்தில் மட்டி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, முகம் எல்லாம் தெரியுது அந்த மாதிரி காலத்தில் அந்த மாதிரி. ஓகே மக்கள், நம்ம வந்து பல வில்லேஜை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ தான் வந்து படுகருடைய ஃபஸ்ட்டு வில்லேஜ் இது. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா செட்டில். மேக்ஸிமம் எல்லாம் வந்து பெரிய பெரிய வீடுகளாகவும் செட்டிலான ஏரியாவும் தான் இருக்குது இந்த கிராமம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் கீழே இருக்குமாமா. அந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தா குந்தா எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. அக்கா அக்கா மேலே இருந்தே பாரு அப்படிங்கிறாங்க. ஓகே மக்களே, சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்லேயே அக்கா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு கிராமம். ஓடு வீடுகளும் பெரிய பெரிய டர்ஸ் பில்டிங்கு, அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் வீடுகள் எல்லாம் ஓட்டு. ஆனால் பழமையான வீடுகளாக தான் இருக்கலாம். சூப்பராக இருக்குது. அக்கா இதான் இப்போ தான் அங்கே கீழே டீ சாப்பிட்டுங்க. ஆமாம்மா, சரிங்க. மாஹா இல்லைம்மா, இப்போ தான்மா குடிச்சாங்க. வரேங்க, வேலை இருக்குங்களா? நம்ம இருட்டாயிட்டு போகுதில்ல, அப்படி கிளம்புறேன்.
அப்போ பார்க்குறவங்க எல்லாருமே மக்களே டீ சாப்பிடு காஃபி சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப அன்பாக இருக்காங்க. அது இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களுக்கான ஒரு அடையாளம் தான் சொல்லலாம். அது யாருமே ஒரு சில நபர்களை தவிர ஒருத்தர் மட்டும் சொன்னார், முறைச்சிட்டு பேசினார் பார்த்தீங்களா, இங்கே எப்படி நீ வந்து வீடியோ தான் இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த ஊர் தலைவர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் தாராளமாக எடுக்கலாம்ப்பா. முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஐயாவும் ஒரு பாட்டி 2 பேர் தான் வந்திருக்காங்க இந்த ஊருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வராங்க ஒருத்தி வந்திருக்காரு அந்த ஐயா. இங்கே வரும்போது மான் எங்கே விழுகுது அங்கே வந்து தான் நான் குடியிருக்கிறேன்ட்டு அந்த மான் பின்னாடியே வந்திருக்காரு. அந்த மான் வந்து கீழே ஒரு மானுங்களா மானு தொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில். அப்படியே நீங்கள் வந்து தான் அப்படியே குடியிருந்து இவ்வளவு பேருக்கு எல்லாம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்கல்ல இந்த பெரியவங்க. அப்படியே இருக சீகை அங்கிருந்து இதெல்லாம் நம்ம வந்தோம். ஃபர்ஸ்ட் அந்த மான் வந்து நின்று ஊர் உருவானது வந்து அந்த கிரிய சீகை அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கும்போது ஒரு மரத்தில் இருந்த ஒரு அம்மா வந்திருக்காமா. அம்மனை தொடுத்த ஒன்றும் இல்லையாமா. அங்கே அந்த அம்மாவை சொல்றது அந்த பசங்க வேற இங்க இருக்கிறவங்க வேற 2 அம்மாவுங்க ஐயா. சரியா அப்படி அங்கே தான் உருவானது. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெரியதாக மாறுனது. இதுதான் இந்த ஊரினுடைய ஹெட்டு. ஓகே சரி, ரொம்ப நன்றிங்க. உங்களை பேச ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, சந்திப்போம். நன்றி. கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க. அன்பான மக்களே பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் மக்களே இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கிண்ணக்கோரை அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊரை பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தது வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது பக்கத்துலேயே. நம்ம இப்போ அந்த வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜினுடைய ஒரு பாகம் தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்து மாதிரி ஓகே, நம்ம மேலே பார்த்த மாதிரியான அதே மாதிரியான வீடுகள் தான். இவ்வளோ அகலமாக முன்னாடி இடம் விட்டு வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஐயா, இந்த இவ்வளோ இடம் விட்டு கட்டுறதுக்கு காரணம் என்னங்க? ஏதாவது விஷயம்? இது வாசல் தாங்க. ஒரு சாவோ இன்னொன்னு, ஆனா இங்கதான் சாவெல்லாம் வச்சு இங்கதான் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே இந்த பகுதியில் தான் நடக்குங்களா? எல்லாரும் ஒண்ணு கூட கூடிய இடம். ஓ சரி சரிங்க. காய் போடணும், எல்லாத்துக்கும் கேரி இருக்கும்.
ஓ வாசல் வந்து இது பேரு வாசல் 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 அக்கா என்ன கேரி அதான் உங்க படுக பாஷையில் வந்து அது கேரி. விவசாய பொருள்ல இருந்து எல்லாத்தையும் இங்கே தான் போடுவாங்க. அது இல்லாமல் நல்லது கெட்டது எது நடந்தாலுமே ஒரு சாவானாலோ ஒரு நோம்பியானாலோ இங்கத்தான் எல்லாம் கொண்டாடுவோம், எல்லாம் இது பண்ணுவோம். ஓகே ஓகே. ஆட்டை போடுறது எல்லாம் இல்லை. சரி சரி. கொண்டு வந்து இங்கே தான் வைப்பாங்களா? வச்சு சடங்கு பண்ணுவோம். சரி சரி. வீடுகளில் வைக்க மாட்டாங்க. நிறைய எல்லாம் வீடு தான் வச்சுக்குவாங்க, இல்லை வீடு வாசலுக்கு வைப்பாங்க. ஆனால் இங்கே கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. ஆனால் எத்தனை வீடுங்க இருக்குது இதுக்குள்ள? 50 வீடு. 50 வீடு. இது வந்து நம்ம அந்த அது என்ன ஊருன்னா மேலே கிண்ணக்கோரை உட்பட்டதான அந்த மக்கள் எல்லாமே நீங்கள் எல்லாமே அந்த எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலுமே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன டோர் எக்ஸ்ட்ரா சின்ன டோர் வச்சிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன டோர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க தான் கிரிய சீகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு கிராமம். நீலகிரியினுடைய கிண்ணக்கோரைக்கு அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமம் தான். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பழமை மாறாமல் இருக்குது. வசதிகள், வாகன வசதிகள், வீடு வசதிகள் என்ன வந்திருந்தாலுமே அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டுக்காக தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய பேச்சரங்கன்னு எல்லாம் ஒன்றா உட்காந்து சிரித்து சந்தோஷமாக ஜாலியாக பேசிட்டு எல்லாருமே சேர்ந்து வேலைகளை செஞ்சுக்கிறாங்க. ஐயா, ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் சொல்லிடுறீங்களா? இந்த கிராமம் உருவாச்சு இல்லைங்க, உருவாகும்போது வந்து ஒரு மானை வந்து துரத்திட்டு வந்து அந்த மானுங்க நின்று தான் இந்த ஊர் உருவாச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் அவங்க 5 பேர் தாத்தாவுக்கு நாங்கள் தான் இந்த ஊரை கட்டியிருக்கோம். அவங்களுக்கு பிறந்தது நாங்கள் பொண்ணு ஆணில் ஒரு 50 பேர். எங்கள் அப்பனவங்க 5 பேருக்கு நாங்கள் தான் இந்த ஊரை கட்டி பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் பழமையானதுங்க இந்த ஊருங்க? இந்த ஊர் ஒரு சுமார் 400-500 வருஷம் இருக்கு. 500 வருஷம். நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு கட்டியில் வீட்டு ஃபஸ்ட்டு கட்டியில் நல்ல புல்லு வீடு சாங்க. புல்லு வீடு அதான் அந்த அந்த இடங்களா? அந்த உட்காந்து நீங்கள் பேசுனீங்களா அந்த இடத்துலங்களா? அந்த இடத்துல இருந்து இந்த ஊரே புல்லு வீடு தான். இப்போ தான் புதுசாக நாங்கள் எல்லாம் கூலி வேலைத்தை செய்கிறோம். எங்களுக்கு சொத்து பத்து அவ்வளவு கிடையாது. கூலி வேலைத்தை செய்கிறோம். கூலி வேலை செஞ்சுட்டு தான் இப்போ சாப்பாடு சாப்பிட்டு. அப்போ இந்த விவசாய நிலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு இருக்குது. சொந்த விவசாய நிலம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நாங்கள் இந்த அவரை கடையில் போட்டு தான் விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம். பன்னி, கொருங்கு, அதோட காட்டு எருமை இது விட்டு பாடே இல்லை. ஆனை கூட வரும். ஒவ்வொரு டைமில் ஆனை வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு போகும். சிறுத்தை புலி எல்லாம் வருங்களா? வரும். சிறுத்தை புலி எல்லாம் இருக்கு. ஆனால் மனுஷனை இது வரைக்கும் ஒரு ஆபத்து செய்யல. பரவாயில்லைங்க. பாடலை வந்துட்டு பாட்டில் போயிடும். ஐயா, இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தீங்க? நாங்கள் படுகல்லின்ட்டு மைசூர் பக்கத்தில் இருந்தது வந்தது. அப்போ 400 வருஷம் பழமை. படுகல்லின்ட்டு. ஆமாம். எதனால் அங்கிருந்து இங்கே வந்தீங்கிற மாதிரி சொல்ல முடியுங்களா? அந்த காலத்தில் இந்த டிப் சுல்தான் என்னமோ செஞ்சு மிரட்டிருக்கானா. அது என்னங்கிற மாதிரி ஏதாவது தெரியுங்களா? எனக்கு அது தெரியாது. தெரியாது. அப்பனவங்களும் எனக்கு சொல்லலை. அதில் பயந்து இங்கே இருக்கணுங்கிறது இங்கே வந்துச்சு. அப்படி வந்தது. இங்கே வந்துட்டா இங்கே எங்கள் அப்பா இந்த குடும்பாசி ஏரலாசி எல்லாத்தையும் இங்கே இருந்திருக்காங்க. இதே இடத்துல அவங்களும் இருந்திருக்காங்களா? அவங்க கூட சேர்ந்தா நீங்களும் வந்திருந்தீங்க? அவங்க கூட இங்கே வந்து அவங்க தான் ஊர் கட்டினது, இந்த புது வீடு கட்டி கொடுக்கறது எல்லாம் அவங்க தான். அப்படி பண்ணி இங்கே இருந்து. அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே யாரெல்லாம் இருக்கிறா? ஏரலாசி குடும்பம். இந்த இதே கிராமத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் வர்றீங்க. ஓகே. இப்போ இருக்காங்களா அவங்க? இருக்காக்கா. எங்கள் வீடு தனித்தனியாக இருக்குங்களா? கொஞ்சம் தூரத்தில் போயிட்டாங்க. அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஆமாம், மாறி இடம் மாறிட்டே இருப்பாங்க. மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு கஷ்டப்பட்ட என்னவா இருந்தாலும் இங்கேயே பார்த்துட்டீங்க. நாங்கள் எங்களுக்கு குல தெய்வம் ஒன்று இருக்கு. அந்த தெய்வத்தை மாற்றி வைக்க இடம் இல்லை. வச்சா அந்த இடம் தான். அந்த இடம் தான். அது வேற ஊர் கேரி எல்லாம் இதே இடம் தான். வேற மாற்றவே முடியாது. சரி சரிங்க. ரொம்ப நன்றி நீங்கள் பேசுனதுக்குங்க. பார்த்துங்க, போயிட்டு வருங்க. சரிங்க, நன்றிங்க. ஓகே. ஐயா, அதே மாதிரி ஒரே ஒரு சந்தேகம், இந்த செக் போஸ்ட் இப்போ வந்து போட்டிருந்தீங்களே, அது எதுக்குங்க? அது அதான் அந்த ஒரு கம்பி மாதிரி போட்டுருக்குங்களே, அது ஹிலிசிலேன்னு நம்ம ஊரு இல்லை இங்கே ஏதாவது ஒரு. ஆமாம், இங்கே வந்து வண்டி எக்கச்சக்கமான வண்டி வரும். சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்துட்டு இங்கே குழந்தை குட்டிகள் விளையாடுற போலீங்க. அதனால போலீஸ் கேட்டு போலீஸுக்கு போட சொன்னாங்க. இங்கே ஒரு கேட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி
அவங்க மீறி யாரும் உள்ளே வரக்கூடாது. ஓ, ஆனால் வந்து இந்த வெளியூர் மக்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்கிறதா இல்லை வந்து ஊருக்குள்ள யார் வேணா வந்துக்கலாம்? வண்டி எல்லாம் கீழே நிற்கும். ஓ, வண்டி எல்லாம் கீழே நிற்று அவங்க வந்து ஊரெல்லாம் பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லா அன்பாக பேசுனாங்க எல்லாருமே, நல்லா அன்பாக பேசுனாங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்க, சந்திப்போங்க. சரி சுவாமி, போயிட்டு ஓகே மக்களே, நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த அன்பான உபசரிப்பெல்லாம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அன்பான மக்கள் தான். அதே மாதிரி அற்புதமான ஒரு கிராமம். இங்கேருந்து விடைபெற முடியாமல் நான் கிளம்புறேன். எனக்கு இங்கே தங்குறதுக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. விட்டால் இவங்க விருந்தே வச்சுருவாங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப அன்பான மக்களாக இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அடுத்த கிராமத்தை தேடி பயணம் தொடரப்போகுது. இன்னும் பல மாநிலங்கள், பல மாவட்டங்கள், இன்னும் பல நாடுகளுக்கு நமது பயணம் விரிவாக்கம் அடைய போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு தெரிவித்து இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய். மறக்காமல் அந்த கமெண்டை தட்டி விட்டுருங்க, எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க.